எனக்கு கொட்டுக்காளி வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஒரு திரைப்படம் என்பது காட்சி ஊடகம். ஆனால் இன்று வரை திரைப்படம், தமிழ் திரைப்படங்களை பொறுத்த காட்சி ஊடகங்கள் அல்ல, பேசும் படங்கள் தான். ஒலிச்சித்திரம் கேட்டால் முழு படம் பார்த்துக்கலாம். நம்ம முதல்ல ரேடியோவில் வந்து சாட்டர்டே சண்டேல ஒலிச்சித்திரம் வைப்பாங்க, வெறும் டயலாக் மட்டும் தான் இருக்கும். அதை வச்சா முழு படம் தாச்சுக்கலாம். காட்சியை பார்க்காம ஒரு காட்சி ஊடகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாங்கு தான் தமிழ் திரையுலகம் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு காட்சி ஊடகத்தை நம்பி உறுதியாக ரொம்ப துணிச்சலாக எந்த ஒரு ஃப்ரேம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எடுக்கப்பட்ட ஒரு படம். நிறைய செய்திகள் சொல்லுது, ஆனால் எதுவுமே பிரச்சாரம் இல்லை, விளம்பரம் இல்லை. அந்த பொட்டில் அடித்த மாதிரி அந்த சப்ஜெக்டை பேசியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம் பிடிச்சிருந்துச்சு. அது முக்கியமான விஷயம். இரண்டாவது, நமக்கு வசனம் வந்து தமிழ் ரொம்ப முக்கியம். கலைஞர்லேருந்து சிவாஜி கணேசன்லேருந்து கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் படங்கள் வந்து வசனங்களுக்காகவே படங்கள் ஓடுவாங்க. இந்த படத்தில் மொத்தமாகவே 10 அதிகம். அதுவும் ஒரு கதாநாயகி ஒட்டுமொத்த படத்திலும் ஒரே ஒரு வரி தான் பேசுகிறாங்க. அடிக்க மட்டுமா செஞ்சாங்க அப்படின்னு கேட்கறது அவங்க பேசுகிற பேச்சு. அதே போல் அந்த அண்ணா பெண்கிற அந்த பெண்மணி வந்து அழகாக நடிச்சிருந்தாங்க.